கடந்த பதிவில் நாங்கள் ஒரு ஹெடிங், படம், அதுக்கப்புறம் இந்த படத்தோடு சம்மந்தப்பட்ட 4-5 பேராகிராஃப், அதாவது பந்திகள் எப்படி ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கு அதில் சில ஸ்டைல்ஸ் பார்க்க போகணும். அதாவது HTML இப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதில் ஹெடிங் கொடுத்துருக்கின்றேன், அதாவது H1 கொடுத்துருக்கின்றேன். கவியரசு கண்ணதாசனின் வாழ்க்கை வரலாறுன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ அது பார்த்திங்கன்னா எனக்கு சென்டரில் வரணும். அடுத்தது அந்த ஹெடிங் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹெடிங்கு கீழே ஒரு அண்டர்லைன் ஒன்று வந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் படித்ததை வச்சுக்கொண்டு நாம் செய்ய போகின்றோம். நாங்கள் இப்போ வரைக்கும் நாம் படிச்சிருக்கிறத வச்சு சின்ன ஒரு பந்தியை இல்லையா, ஒரு ஹெடிங், ஒரு படம், 4-5 வரிகள் கொண்ட ஒரு பேராகிராஃப், இதை வச்சு நம்ம செய்ய போகணும். நாங்கள் இப்போ வரைக்கும் படித்தது கொண்டு. அப்போ எனக்கு இப்போ ஹெடிங்கை பார்த்திங்கன்னா சென்டருக்கு கொண்டு வர வேணும். அதே நேரம் அந்த ஹெடிங்கின்ற கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹெடிங்கு கீழே ஒரு அண்டர்லைன் ஒன்று வரணும். இந்த ஹெடிங்கில் 3 விஷயம் நாங்கள் இப்போ செய்யணும். அடுத்தது இந்த படம் பார்த்திங்கன்னா எனக்கு சென்டருக்கு வரணும். இந்த படமும் எனக்கு சென்டருக்கு வரணும். எப்படி செய்கிறது? வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த H1 இருக்கு இல்லையா, அந்த H1ல் அலைன் வந்து கொடுக்க போகின்றோம். அலைன் ஈக்குவல் கோட்டேஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பார்க்க போகின்றோம். அலைன் வந்து கொடுக்க போகின்றோம். அலைன் ஈக்குவல் கோட்டேஷனுக்குள்ளே பார்த்திங்கன்னா சென்டர் வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பார்க்க போகின்றோம். H1 வந்து கொடுத்துருக்குறோம் இல்லையா, ஹெடிங் H1ல் தானே நம்ம ஹெடிங் செய்திருக்கின்றோம். சேவ் பண்ணினா என்ன நடக்கும்? இந்த ஹெடிங் பார்த்திங்கன்னா சென்டருக்கு வரும். இப்போ அந்த அலைன் ஈக்குவல் கோட்டேஷனில் சென்டர்னு சொல்லி கொடுத்து கோட்டேஷன் முடிச்சு நாங்கள் இப்போ எங்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்ன்ற கலர் கூட ரெட் கலரில் வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டைல்னு சொல்லி கொடுத்து ஈக்குவல் கோட்டேஷனுக்குள்ள கலர்னு சொல்லி கொடுத்து கொலோனில் ரெட்னு சொல்லி கொடுத்துட்டு செமிக்கலன் போட்டு நாம் கோட்டேஷனை முடிக்க போகின்றோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன நடக்கும் என்றால் அந்த ஹெடிங் ரெட் கலரில் மாறும். பாருங்கள், ஹெடிங்குக்குள்ள ஒரு அண்டர்லைன் வந்து வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு U எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கே தொடங்குது, ரெட்னு கொடுத்து செமிக்கலம் போட்டு கோட்டேஷனில் முடிச்சிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கவியரசு கண்ணதாசன் வாழ்க்கை வரலாறு அதில் இருக்குது. அந்த சொல்லுக்கு முன்னால் நாம் Uன்னு சொல்லி போட்டு அந்த சொல் எங்கே முடிகின்றதோ, அந்த ஹெடிங் எங்கே முடிகின்றதோ முடிகிற இடத்துல ஸ்லாஷ் போட்டு Uவை முடிக்கிறோம். அண்டர்லைனை க்ளோஸ் பண்ணுறோம்.
இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்றா அந்த ஹெடிங் அண்டர்லைனில் வரும். அடுத்து நான் உங்களுக்கு என்ன கூறியிருந்தேன், இந்த படம் பார்த்திங்கன்னா எனக்கு சென்டருக்கு வரணுமென்று கூறியிருந்தேன். இந்த படம் எனக்கு சென்டருக்கு வேணும். அப்போ என்ன செய்யணும், இமேஜ் எஸ்ஆர்சி என்று நம்ம கொடுத்துருக்குறோம், அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா சென்டர்னு சொல்லி கொடுப்போம். கொடுத்துட்டு அந்த இமேஜ் எஸ்ஆர்சி எங்கே தொடங்கி எங்கே முடிகிறதோ அந்த முடிகிற இடத்துல ஸ்லாஷ் போட்டு நாம் இந்த சென்டரை க்ளோஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் செய்து காட்டுறேன். இந்த மாதிரி கொடுக்க வேண்டும். அதாவது சென்டர் ரெண்டு தொடங்குகிறோம், அதுக்கப்புறம் இமேஜ் எஸ்ஆர்சின்னு சொல்லி அந்த படத்தினுடைய சோர்ஸ் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தினுள் இமேஜ்ன்றதுக்கு முன்னாலே சென்டர்னு சொல்லி கொடுக்கின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமேஜ்ன்றதுக்கு முன்னால் சென்டர்னு சொல்லி கொடுக்கின்றோம். அந்த இமேஜ் எங்கு முடிகின்றதோ அதில் ஸ்லாஷ் போட்டு நான் சென்டர் கொடுத்துருக்கின்றேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிட்டுக்கா, சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் டிஸ்பிளே ஆகும். சேவ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ற சென்டரில். இப்போ பார்த்திங்கன்னா படம் சென்டருக்கு வந்துருக்கு. அப்போ நாங்கள் ஒரு ஹெடிங் கொடுத்துருந்தோம், படம் கொடுத்துருந்தோம், அந்த படம் சம்மந்தமாக 4-5 வரிகள் கொடுத்துருந்தோம். இன்றைக்கு அந்த ஹெடிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதில் கொஞ்சம் சேஞ்சஸ், அதாவது என்னென்ன மாற்றலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தினாங்க இல்லையா. அதாவது ஹெடிங்கிட்ட கலர் மாற்றினாங்கள், ஹெடிங்கை சென்டரு கொண்டு வந்த நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெடிங்கில் ஒரு அண்டர்லைன் ஒன்று கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, படத்தை நாம் சென்டரு கொண்டு வந்தோம். படத்தை சென்டரு கொண்டு வந்து பார்த்துருந்தோம். இனி அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது அட்ரஸ். ஒரு கட்டுரையின் அல்லது ஒரு ஆவணத்தின் ஆசிரியர் உரிமையாளருக்கான தொடர்பு. அதாவது ஒரு கட்டுரை இருக்குதா அல்லது ஒரு ஆவணம் இருக்குதா, அது சம்மந்தப்பட்ட ஆசிரியர் அல்லது உரிமையாளருக்கான தொடர்பு தகவலை குறிக்க இது பயன்படுகிறது. தொடர்பு தகவல், அதாவது த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்பது, இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமெண்டா, ஒன்று மின்னஞ்சல் முகவரியாக இருக்கலாம், அல்லது சொந்த முகவரியாக இருக்கலாம், ஃபோன் நம்பர் இருக்கலாம், சமூக வலைத்தள முகவரியாக கூட இருக்கலாம். இவற்றை குறிக்க இது பயன்படுகிறது. இந்த அட்ரஸ் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தா அது ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா சாய்வாக இருக்குது. எப்போதும் முன்னும் பின்னும் நாங்கள் ஒரு லைன் பிரேக் ஒன்று கொடுப்போம். உதாரணம் மூலம் நாங்கள் இப்போ இதை நாங்கள் பார்க்க போகின்றோம். இது எப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமெண்டா, ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும்போது ஒரு சாய்வாக இட்டாலிக் அந்த மாதிரி ஒரு சாய்வாக இது இருக்கும். இப்போ நாங்கள் இதை உதாரணம் மூலம் பார்க்க போகின்றோம். பாடிக்கு கீழே பேராகிராஃபில் contact the author of this page ன்னு சொல்லி கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவருடைய முகவரியை கொடுக்க போகின்றோம். அது முகவரி எப்படி இருக்குமென்னு நாங்கள் கொடுக்கணும். மின்னஞ்சல் முகவரியாக இருக்கலாம், அல்லது சொந்த முகவரியாக இருக்கலாம், அல்லது ஃபோன் நம்பராக இருக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூடுதலான வெப்சைட்டில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க எப்படி அது இருக்குமென்ட்டு, அதில் என்னென்ன இருக்குமென்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி AHREF ஈக்குவல் கோட்டேஷனில் மெயில் டு அண்டு போட்டு அவர்களுடைய இமெயில் அட்ரஸை நாம் கொடுக்கின்றோம். கொடுத்து .comன்னு சொல்லி முடிக்கின்றோம். கோட்டேஷன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இமெயில் அட்ரஸை திரும்ப நாம் இங்கால கொடுக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் BR/ன்னு சொல்லி கொடுக்கின்றோம், ஸ்பேஸுக்காக, ஒரு இடைவெளிக்காக. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் இல்லையா, அப்போ ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறோம். AHREF ஈக்குவல் கோட்டேஷனில் டெல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கொலோனில் ஃபோன் நம்பர் கொலோன் போட்டு ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறோம். கொடுத்த பின்பு ஸ்லாஷ் கோட்டேஷன் போட்டு முடிச்சுட்டு திருப்பி அந்த ஃபோன் நம்பரை வழியால் கொடுக்கின்றோம். கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டு முடிக்கின்றோம்.
முடித்த பின்பு திரும்ப ஸ்லாஷ் போட்டு நாம் தொடங்கின அந்த அட்ரஸை முடிக்க வேணும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இங்கே கூடுதலாக வெப்சைட்டுகளில் பார்த்தீங்கன்னா கண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கண்டாக்ட் ஒன்று இருக்கும், அதில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறது.